ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கீரை குழம்பு தான். பசலைக்கீரை இது வந்து சிலோன் பசலை அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய தடவை நம்ம வீடியோஸில் பார்த்துருப்போம். ஒரு செடி இருந்தால் போதும். உங்களுக்கு நீங்கள் கடையில் வாங்கினீங்கன்னா இந்த தண்டை மட்டும் வச்சிங்கன்னா போதும், நட்டு வச்சிங்கன்னா போதும், வந்துகிட்டே இருக்கும். நான் வந்து வெறுமனை கீரைகளை மட்டும்தான் ஆயிறேன். தண்டு வந்து அப்படியே இருக்கும். மேற்கொண்டு வாரத்துக்கு ஒரு தடவை நீங்கள் இதுலேருந்து பறிச்சுக்கலாம். அடுத்தது கொஞ்சமாக குப்பைமேனி பறிச்சிருந்தேன். ஒரு லெமன் இருந்தது. இது வந்து எப்பவும் போல் நம்ம சாதாரணமாகவே பருப்பு கடைசல் எப்படி செய்வோமோ அது மாதிரி செஞ்சுக்கலாம். துவையலுக்கு கொஞ்சம் கருவேப்பிலையும் அப்பக்கோவை இலைகளும் பறிச்சிருந்தேன். அப்பக்கோவை வந்து சளிக்கு வந்து நல்லது அப்படிங்கிறதுனால அப்பக்கோவை நிறைய இருந்ததுங்கிறதுனால வெறுமனே ஒரு தண்டு மட்டும் பறித்து எடுத்துக்கிட்டேன். நாட்டு எலுமிச்சம்பழம் ஒன்று தான் கிடச்சிது. அதுவும் சரியாக 3 மாதம் ஆயிடுச்சு. 3 மாதம் கழித்து தான் திரும்பவும் ஒரு எலுமிச்சம்பழம் வந்து பழுத்து வந்திருக்கு. இப்போ நமக்கு ஒரு எலுமிச்சம்பழம், கருவேப்பிலை, அப்பக்கோவை இலைகள், சீலோன் பசலி, அதே மாதிரி கீழாநல்லி லிவருக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லியிருக்காங்க. கிடைக்கும்போது சும்மா சாப்பிட்டு பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.